அதிகமாக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின், நீங்கள் எப்படி இவ்வளோ புக்கு படிக்கிறீங்க, அண்ட் நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகத்திலிருந்து த பெஸ்ட் புக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு புத்தகத்தோடைய ஒரு புத்தக சுருக்கம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்காகவே உங்களோட லைஃப்பில் புக்கு படிக்க சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த ஒரு 5 நிமிஷம் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா இந்த புக் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களை உருவாக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனலில் பல முக்கியமான தலைப்புகளில் பேசி கொண்டு வருகிறோம். ஸோ இன்றைக்கான தலைப்பில் ஒரு முக்கியமான புத்தகத்தோடைய சுருக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன புக் அப்படின்னா As a Man Thinketh. ஸோ இந்த புக்கோடைய என்டையர் சம்மரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த என்டையர் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போவதற்கு முன்பு மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. பிகாஸ் ஐ டெஃபினெட்லி திங்க் திஸ் வீடியோ வில் சேஞ்ச் யுவர் லைஃப். நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்குது கரெக்டாக, பட் த பெஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக் அண்ட் அந்த புக்குக்கு எல்லாமே கண்டென்ட்டு எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கு தான். ஸோ இந்த புக்கில் சொல்லக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் செய்ய போகிறேன். அந்த வகையில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய தாட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்டா எடுத்த உடனே மறுபடியும் தாட்ஸுன்றாங்களே, அந்த தாட் தான் நம்ம எவ்வளோ வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த கதையில் ஒரு இந்த புத்தகத்தில் அழகாக சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மரம் அதனுடைய சீட்ஸை நம்பி இருக்கோ, நம்ம போடக்கூடிய விதைகளை வைத்துக்கொண்டு தான் அந்த மரம் வளருது. கரெக்டாக நீங்கள் எந்த விதையை விதைக்கிறீங்களோ அந்த விதை தான் மரமாக மாறும். அதே போல் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விதைகள், அதாவது உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய சிந்தனை எதுவாக இருக்கோ அதனை வைத்துக்கொண்டு தான் உங்களுடைய வளர்ச்சி மரமாக மாறும். ஸோ நீங்கள் ரொம்ப கெட்ட எண்ணங்கள் உங்களுடைய மனதில் இருக்குது, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்கும். இதே ஒரு ரோஸ் செடியை வச்சுட்டு எனக்கு பப்பாளி பழம் வரலையே அப்படின்னு நம்ம யோசிச்சா அது எவ்வளோ தப்போ, அதே மாதிரி தான் நம்மளுடைய மனதில் ஒரு விஷயங்கள் இருக்குது, ஆனால் வேறு ஏதோ விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா அது நடக்காது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள், இது நீங்கள் ஐடென்டிஃபை செஞ்சுட்டாலே நீங்கள் எப்படி உங்களுடைய லைஃப்பை மாற்றலாம் அப்படின்றதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஐடென்டிஃபை தட் யுவர் தாட் இஸ் த பேசிக்ஸ் ஃபார் யூ டு ப்ரோக்ரஸ் இன் லைஃப். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் அப்படின்றது ஒரு கார்டன் போல். அதாவது அந்த கார்டனை நீங்கள் எதர் கல்டிவேட் செஞ்சு ஒரு நல்ல ஒரு கார்டனாக மாற்றலாம், அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற குப்பை செடியெல்லாம் அப்படியே விட்டு எந்த ஒரு க்ளீனிங்கும் செய்யாமல் ஒரு குப்பையாகவே வைத்து கொள்ளலாம். பட் எதுவாக இருந்தாலும் அந்த கார்டனை நீங்கள் மெயின்டைன் செஞ்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதே போல் உங்களுடைய மனது நீங்கள் மெயின்டைன் செய்யவே இல்லை அப்படின்னா பல தரப்பட்ட குப்பைகள் அடுக்கி கொண்டே இருக்கும். அதனால் அதற்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பட் அதற்கான எஃபர்ட்டை போட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த மனதை கல்டிவேட் செஞ்சீங்க அப்படின்னா அந்த எஃபர்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட எப்படி உங்களுடைய கார்டன் ரொம்ப அழகாக பல தரப்பட்ட ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்பொழுது எவ்வளோ அழகாக இருக்கோ, அதே போல் உங்களுடைய மனது பெட்டராக ஆகும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸும் பெட்டராக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு ஜேம்ஸ் ஆலன். அடுத்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ, இது என்னோட இன்டர்பிரிட்டேஷன் தான். பட் உங்களுக்கான எக்ஸசிவான நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் ஒரு மாற்றம் அடையணும் அப்படின்னா அதற்கான பர்சிஸ்டண்ட்டான எஃபர்ட், பேஷன்ஸ், பொறுமை, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மனதில் நீங்கள் ஒரு கடவுள் தன்மை இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாம். ஒரு ட்ரீமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது ஒரு வரமாக மாறாது, பட் உங்களுடைய ஆக்சுவல் ரிசல்ட் ஆஃப் யுவர் திங்கிங்காக தான் இருக்கும். அண்ட் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் யாருமே ஒரு லக்குனால பெருசாக வருவது கிடையாது. நடக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்குமே லக்குனால கிடையாது. அவங்களுடைய மைண்டில் அவங்களுடைய தாட்ஸோடைய ரிசல்ட் தான் அவங்களுக்கு அப்படி நடக்குது. ஸோ உங்களுடைய மைண்டில் என்ன தாட் இருக்கும், இந்த புக்கை ஃபுல்லாகவே தாட்ஸ் பற்றி தான். பட் அந்த தாட் எப்படிலாம் மேனிஃபெஸ்ட் ஆகுது, என்ன மாதிரி மாற்றங்கள் வேணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய தாட்ஸ் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அதனை பொறுத்து தான் அது உங்களுடைய லைஃப் நல்ல லைஃபா இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃபா இல்லை பிடிக்காத மாதிரி லைஃபா அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. அடுத்து சில சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்மளால் அவாய்ட் செய்யவே முடியாது. பட்
அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் ஒரு மனிதராக உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இது நான் இந்த முடிவு எடுக்கலாமா இல்லை அந்த முடிவு எடுக்கலாமா அப்படின்னு. அந்த மாதிரி சாய்ஸ் இருக்கக்கூடிய பவர் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக டிசைட் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை வரும். சில சர்க்கம்ஸ்டன்ஸை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸை நீங்கள் கல்டிவேட் செய்கிறீங்க அப்படின்றத பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு முடிவுகளை, உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான சில மாற்றங்களை உருவாக்கலாம். ஆக்சுவலாக உங்களுடைய எண்ணங்கள் அப்படின்றது பல வகையாக வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்களுடைய தாட் எப்படி இருக்கோ அதை வைத்து தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் நாட் ஓன்லி சர்க்கம்ஸ்டன்சஸ், சில விஷயங்கள், உங்களுடைய என்வாயர்மெண்ட்டே மாறும். சப்போஸ் உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப கராபாக இருக்குது, உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப போராட்டமான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வந்து ரொம்ப மென்டலி காமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்பவே காமாக இருக்கும். ஏன்? உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்களுடைய சிச்சுவேஷன் அண்ட் சினாரியோ அண்ட் உங்களுடைய என்வாயர்மெண்ட்டுக்கும் நிறைய லிங்க் இருக்குது. ஸோ இது வைசி வர்ஸா கிடையாது, எல்லாமே உங்களுடைய தாட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. என்வாயர்மெண்ட்டு காமாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க காமாக ஆகலை, நீங்கள் உங்களுடைய மைண்ட் ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருக்குது அப்படின்றதுனால அந்த என்வாயர்மெண்ட் காமாக இருக்கிறது. ஸோ எல்லாம் சொல்லிட்டாங்க, தாட்டுன்னு சொல்லிட்டோம். பட் இந்த தாட்டை வச்சு எப்படி ஆக்ஷனபிளான ஒரு ஐட்டமாக மாற்றணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய மனதில் எனக்கு ஐடியா இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு செல்லணும், எனக்கு ஒரு நல்ல தாட் இருக்குது, பிகாஸ் அது நல்ல ஒரு எண்ணம் தானே, எல்லாருக்குமே நல்ல வேலைக்கு செல்லணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த தாட் வந்து பர்சிஸ்டண்ட்டாக ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனாக மாறும் அப்படின்னா எப்படி அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டாக மாறும். ஸோ நல்ல வேலைக்காக நான் என்ன மாதிரி ஒரு ஹேபிட்டை என்னுடைய லைஃப்பில் உருவாக்குகிறேன், நல்ல வேலைக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு டைமில் எழுந்து நான் வந்து சில தேவையான டாபிக்ஸை படிக்கிறேன், அந்த டாப்பிக்கை பயன்படுத்தி நான் தேவையான ஒரு இன்டர்வியூவை வந்து ப்ரிப்பேர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் லூப் ப்ரிப்பேர் ஆகும், உருவாகும். ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸ் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஹேபிட்ஸ் சரியாக மாறும். அந்த ஹேபிட்ஸ் சரியாக உருவாச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் சரியாக மாறும். அந்த என்வாயர்மெண்ட் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி ஈர்க்கப்படக்கூடிய சர்க்கம்ஸ்டன்சஸ் சரியாக மாறும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து சரியாக உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். பட் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸையே நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தாட்ஸை நீங்கள் சீராக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேபிட் மூலமாக உங்களுடைய ஃபிசிக்கல் டெய்லி ஆக்டிவிட்டியை ரிஃபைன் செய்வது மூலமாக, உங்களுடைய என்வாயர்மெண்ட்டை ரிஃபைன் செய்வது மூலமாக உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸையும் நீங்கள் ரிஃபைன் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயம் பார்த்துட்டோம். பட் இதில் சம்டைம்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து சோகம், வருத்தங்கள், ஆங்ஸைட்டி, இல்லை ரொம்ப கோபம் இதெல்லாம் இருக்கும் பொழுது இதற்கான காரணம் என்ன? இது வந்து மற்றவர்களால் நமக்கு வரக்கூடிய விஷயமா இல்லை நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய தடுமாற்றம்னால வரக்கூடியதா அப்படின்னு பார்த்தா ஜேம்ஸ் ஆலன் தெளிவாக சொல்கிறாரு, உங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு இமோஷனுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய தாட்ஸ்னால தான். உங்களுக்கான நல்ல ஹாப்பியான ஒரு இமோஷன் இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய நல்ல எண்ணங்கள்னால. இதே உங்களுடைய எண்ணங்கள் வந்து தடுமாறுகிறது, ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட் இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை, தப்பான ஒரு டைரக்ஷன் இல்லை, தப்பான ஒரு வழியில் உங்களுடைய எண்ணங்கள் செல்கிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனதிற்கு ஒரு தேவையில்லாத அந்த கன்ஃபியூஷன், ஆங்ஸைட்டி, பயம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வரும். ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் தாட்ஸ். ஸோ அந்த தாட்டை வந்து கரெக்டான ஒரு கரடுமுரடாக இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். அதை கரெக்டாக சீராக்கி ஒரு கரெக்டான ஒரு ரோட்டில் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த என்டையர் ஹேபிட் லூப் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம் அப்படின்றாங்க. கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதற்கு ஒரு எஃபர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, முயற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதனால் வரக்கூடிய ஒரு ரிசல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே தான் வந்து லிங்க்ட். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு வகையிலையுமே சான்ஸ், லக் ஆர் ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்னு யாருக்குமே எந்த வகையிலையுமே கிடையாது. உங்களுக்கு மேபி அந்த நபர் போடக்கூடிய எஃபர்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆர் அவங்களுக்கு இன்பில்ட்டாக என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு அதற்காக ஒர்க் செய்கிறாங்க அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். பட் ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பாக பின்னாடி ஒரு எஃபர்ட் லிங்க் ஆகியிருக்கும். அது உங்களுக்கு அறியாமல் இருப்பதனால் அது இல்லை அப்படின்னு ஆகாது. யாருக்குமே சான்ஸ்னால ஒரு லக்குனால எதுவுமே நடக்காது. ஏதோ ஒரு எஃபர்ட் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறது. ஸோ உங்களோட லைஃப்பில் ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கரெக்டான எஃபர்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கை பேஸ் செஞ்சு தான்
பல 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 முக்கியமான செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. பட் ஐ திங்க் திஸ் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஆல் த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். ஸோ இதில் வந்து சில முக்கியமான தலைப்புகளில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஃபாலோ செஞ்சோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை லைஃப்பில் சால்வ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. And until we meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.